வெற்றி நடை போட போகும் விருச்சக ராசி அன்பர்களே. பொதுவாக விருச்சக ராசிக்கு இப்போ நடக்க போகிற சனிப்பயிற்சி மகா பலன்தான் உண்மையான ஒரு இயக்க வாய்ப்பு உண்டு. அப்போ தொழில் சம்மந்தப்பட்டதில் ஒரு விருத்தி ஏற்படும், வெளிநாடு சம்மந்தப்பட்ட புதுசாக படிக்கிற யோகங்கள் வருது, உங்களை அப்டேட் பண்ணிக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அப்போ அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்களாக இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிறந்த ஊருட்டு வேறு ஊர், வெளியூர் அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. புது புது ஆப்பர்ச்சுனிட்டிகள் கிடைக்கும், வேறு ஊர்லேருந்து இங்கே ட்ரை பண்ணுவாங்க. பொதுவாக உங்களுக்கு சூரியன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு தொழில் நல்லாயிருக்கும். சூரியனை வச்சு தான் அடிப்படையாக இருக்கும். சந்திரன் வந்து உங்கள் ராசியிலே வலு கம்மியாக இருக்கேன், 9ஆம் அதிபதி. அப்போ குரு 8 5 2 5 8 மறையும் பொழுது உங்கள் பணம் சம்மந்தப்பட்டது வேறு இருக்குது. உங்களுக்கு யாரோ பணம் தரணும்னு கேட்டுங்க, அவங்ககிட்ட பணம் இருக்கும். இப்போ குரு பகவான் வழிபாடு சிறப்பு. சரி, இப்போ சனி பகவான் என்ன பண்ணுவோம்? சனி பகவான் ஏன் நல்ல நிலையில் இருக்கிறனால வெற்றி நடை போட போகும் விருச்சக ராசி அன்பர்களே. பொதுவாக விருச்சக ராசிக்கு இப்போ நடக்க போகிற சனிப்பயிற்சி மகா பலன்தான் உண்மையான ஒரு நல்ல காலங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா குரு பயிற்சி போன டைம் குரு பார்க்குது, நாங்கள் எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தோம். என்னென்னா, நாளில் உங்கள் ராசி சந்திரனுக்கு 4ஆம் இடத்துல இருந்த அர்த்தாஷ்டர சனி எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுச்சு. 4ஆம் இடம் சுகம், சந்தோஷம், வீடுங்கிற ஒரு எண்ணம், தாய் வழி உறவு, பூர்வீக வீட்டில் தங்க வைக்கிறது, அதோடு முடிஞ்சுதா? 4லேருந்து 6ஆம் வீடு கனெக்ஷன். இப்போ 6ஆம் வீடு வந்து வேலை என்ற இடத்துல ஒரு திருப்தியின்மை. சரி, இதோடு முடிஞ்சுதா? சந்திரனோட சனியோட 10ஆம் பார்வை குடும்பஸ்தானத்துக்கு வந்துருச்சு. இந்த குடும்பஸ்தானத்தில் வந்தது என்ன ஆச்சுன்னா, உங்கள் பேச்சுக்கு ரெஸ்பெக்டே வச்சுருந்தா, குடும்பத்தில் சின்ன கருப்பு இது மாதிரி நெகட்டிவாக போயிட்டே இருந்தது. இப்போ சனி மாறுது, வாழ்க்கையே மாறுது. இப்போ விருச்சக ராசி ஆண் பெண் வயதானவங்க அனைவருக்கும் தெளிவாக திருமணம், குழந்தை பிறப்பு, பொருளாதார ரீதியான ஏற்படக்கூடிய சுகங்கள், பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது எல்லாம் தெளிவாக பேசுகிறோம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சிபம் விஜயகுமார். ஆன்மீக பரிகாரம் என் சேனலை பார்த்துருக்காங்க, புதுசாக பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரைட், ஃபஸ்ட் உங்கள் ராசிக்கு முதல் நல்ல நாளும் என்னென்னா, அர்த்தாஷ்ட சனி விலகுவதே மிகுந்த சிறந்த யோகங்கள். ஏன்னா உங்கள் சந்திரனை இந்த கிரகம் பார்த்துட்டு நிறைய கட்டுப்படுத்திட்டு இருந்தது. சந்திரன் 10ஆம் பார்வையாக சனி பார்த்ததுனாலே நிறைய கட்டுப்பாடுகள், நிறைய தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தது. மன இறுக்கங்கள்லேருந்து வெளியே வரீங்க. அப்போ மன இறுக்கம் ஃபஸ்ட்டு வெளியே வரதே ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட். இப்போ மனசு கிளாரிட்டியானவொன்னே ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுக்கு பேச்சு தெளிவாகிவிடும். கூட குரு பகவான் சப்போர்ட்டாக 2ஆம் வீட்டையும் பார்க்குறார் 8லேருந்து. அப்போ திருப்பி 9க்கு வந்துடுவார். ஏன்னா சனி அடுத்த பயிற்சிக்குள்ளே 2 குரு பயிற்சி, ஒரு ராகு பயிற்சி நடந்துடும். இப்போ இது இந்த மனசு குழப்பத்துக்கு இன்னொரு காரணமாக இருந்தால், ராகு பகவான் வேறு 5ஆம் இடத்தில் ராகு பகவான் இந்த சிந்தனைகள் இதெல்லாமே கொஞ்சம் தடுத்துட்டார். இப்போ முதல்ல மனசு தெளிவாயிரும், சந்தோஷம் ஏற்படும், குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படக்கூடிய பண பொருளாதார விருத்தி ஏற்படுகிறது, உங்கள் பேச்சுக்கு மரியாதை ஏற்படுகிறது. ஃபஸ்ட்டு பாயிண்ட். அப்போ திருமணம் உண்டா? நிச்சயம் திருமணம் உண்டு. குறிப்பாக இந்த வருடத்துலேயே அக்டோபருக்கு மேலே டிசம்பர் வரைக்கும் குரு கடகத்துக்கு வரைக்கும் வந்துடுவார். அப்போ குரு பலன் வந்துடும். அதுக்கு அடுத்த குரு பயிற்சியும் வந்துடும். இப்போ திருமணம் என்று ஒரு விஷயம் இனிதே நடக்கப் போகிறது. சந்தோஷம், அந்நியம், மனதுக்கு எதிர்பார்த்த திருமண வரன்கள், கூட்டு வகையில் ஆதாயம், கூட்டு சம்மந்தப்பட்ட சூப்பராக இருக்கும். ரொம்ப நாளாக கூட்டு சம்மந்தப்பட்ட சிந்தனை வந்துட்டு, கூட்டு சம்மந்தப்பட்டது ஆதாயங்கள் ஏற்படுகிற வாய்ப்புண்டு. பிஸ்னஸாக இருக்கலாம், தொழில் பார்ட்னராக இருக்கலாம், அது சம்மந்தப்பட்ட சூப்பராக இருக்குது. பேச்சு சம்மந்தப்பட்ட தெளிவு எப்படி ஆகுதோ அதே மாதிரி நண்பர்கள்லாம் ஒன்று சேருவாங்க, ஐடியாஸ் நிறையா கொடுப்பாங்க, இது பண்ணால் நல்லாயிருக்கும், ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும். ரைட், இப்போ வேலைக்கு போகிறவங்க பற்றி பேசுவோம். முதல்ல உங்கள் 6ஆம் அதிபதியே ராசி அதிபதி. இப்போ 6ஆம் இடத்துல எந்த தீய கிரகங்கள் பார்வையும் இல்லை. போன டைம் சனி பார்த்த மாதிரி. அதோட ப்ளஸ்ஸாக என்னதுங்க, 6க்கு திரிகோணத்தில் கேது பகவான் வரார். இப்போ 6ஆம் இடத்த கேது பகவான் இயக்க வாய்ப்பு உண்டு. அப்போ தொழில் சம்மந்தப்பட்டதில் ஒரு விருத்தி ஏற்படும், வெளிநாடு சம்மந்தப்பட்ட புதுசாக படிக்கிற யோகங்கள் வருது, உங்களை அப்டேட் பண்ணிக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அப்போ அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்களாக இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிறந்த ஊருட்டு வேறு ஊர், வெளியூர் அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. புது ஆப்பர்ச்சுனிட்டிகள் கிடைக்கும், வேறு ஊர்லேருந்து இங்கே ட்ரை பண்ணுவாங்க. அப்போ இந்த நேரத்தில் கற்றுக்கிற யோகமும் உங்களை அப்டேட் பண்ணிக்கிற யோகமும் வந்தாச்சு. இப்போ வேலை சம்மந்தப்பட்டதில் விருத்தி. இப்போ ஒன்று கவனிக்கணும், வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுடைய செய்யக்கூடிய சக்ஸஸை, உங்களோட இதை மற்றவங்க பெனிஃபிட் எடுத்துக்க வாய்ப்பு உண்டு.
அப்போ நீங்கள் பண்ணுற ஒரு விஷயம் உங்களுக்கு நல்ல சக்ஸஸாக இருந்தால் அது கடைசி வரைக்கும் முக்கியமான நேரத்தில் தகவல் வெளியே தெரியப்படுத்தணும். உங்களுக்கு உங்கள் வளர்ச்சி நல்ல growth இருக்கும். இந்த நேரத்தில் போட்டி பொறாமைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. அது சொல்லிதான் ஆகணும். சும்மா நம்ம அலங்காரத்துக்காக சூப்பராக இருக்குன்னு சொல்லக்கூடாது. போட்டி பொறாமைகள் இருக்கும். ஆனால் அதில் வென்று வர வாய்ப்பும் உண்டு. இப்போ கவனமாக தான் இருக்கணும். அப்போ வேலை செய்யும் இடத்தில் அனுசரித்தும் போவாங்க. நேரடியாக பேச மாட்டாங்க. மறைமுகமாக அவங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உங்கள் வருமானம் அதிகரிக்குங்க. உங்களுக்கு பொதுவாகவே அடுத்த வருஷம் பண வகையில் வருமானம் உண்டு. உங்களுக்கு தொழில் ரீதியாக உண்டு, பூர்வீக ரீதியான உண்டு, இடம் சொத்து ரீதியாக உண்டு, நகை சேர்க்கும் யோகம் உண்டு, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது டக்குன்னு நல்ல பூஸ்ட் ஆக யோகம் உண்டு. அப்போ ஏதோ ஒரு வகையில் கையில் பணம் வந்துடும். இப்போ அதோட அடுத்தது பார்த்திங்கன்னா வீடு வண்டின்னு ஒரு எண்ணம் வந்துடும். வீடு வாங்குகிறேன், வண்டி வாங்குறேன்னு. இப்போ அது சம்மந்தப்பட்ட ஒரு கண் திருஷ்டி மாதிரி பொறாமை வரும். அதுக்கு பின்னாடி பரிகாரம் கொடுக்குறேன். அப்போ இது மாதிரி திருஷ்டி தோஷம் வரும். அதை மட்டும் மற்றவங்க நினைக்கிறாங்கன்னு அதுக்காக வளர்ச்சி தடை பண்ண வேண்டாம். நீங்கள் கூட வளர்ந்துட்டு போங்க. அப்போ தொழில் சம்மந்தப்பட்டது பார்த்துக்கங்க. தொழிலில் முக்கிய டிசிஷன் எடுக்கும் பொழுது ஒரு ஜாதகம் ஒப்பீனியன் கேட்டுக்கிறது பெட்டர். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பெரியாக இருக்கும்போது வேலையை விட்டுட்டு வேறு பக்கம் செக் பண்ணக்கூடாது. அப்படியே வேலை வர மாதிரி இருந்தால் வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி, ஒருத்தர் பணம் கட்டி சேர்ற மாதிரி, இந்த மாதிரிலாம் தான் கவனமாக இருக்கணும். அரசு வேலை கிடைக்க வாய்ப்புண்டு. ரொம்ப நாளாக கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் பணம் கொடுத்துருக்கோம், பணம் சம்மந்தப்பட்டது எழுத்து தேர்வுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கும். இப்போ கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் வாய்ப்புண்டு. அரசுக்கு நிகரான வேலை, உயர் பதவி உண்டு. ரைட். உங்களுக்கு அடுத்தது பிஸ்னஸ். வேலைக்கு போகிறோன்னு சொன்னால் பிஸ்னஸ் பற்றி பேசுகிறோம். பொதுவாக உங்களுக்கு சூரியன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு தொழில் நல்லாயிருக்கும். சூரியனை வச்சு தான் அடிப்படையாக இருக்கும். சந்திரன் தான் உங்கள் ராசியில் வலு கம்மியாக இருக்கேன், 9ஆம் அதிபதி. அப்போ உங்களுக்கு குரு அங்கே 5ஆம் அதிபதி வச்சு தான் ஆக்டிவேட் பண்ண முடியும். 9ஆம் அதிபதி அப்போ பொதுவாகவே உங்களுக்கு சந்திரன் வலிமை குன்றி இருப்பதால் அது நீச்சபங்கமாக இருக்கலாம். அப்போ 1 இல்லை 2 முறை முயற்சி செய்யும்போது சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கு அடிக்கடி ஒரு நீர்நிலை உள்ள முருகர் கோயிலுக்கு சென்று வர நீச்சபங்க ராஜயோகம் ஆகும். ஃபஸ்ட்டு பாயிண்ட், நீச்சபங்க ராஜயோகத்துக்கு இது அம்சம். இது பாலாபிஷேகம், குறிப்பாக குழந்தை வடிவத்தில் இருக்கிற கடவுளுக்கோ, அப்புறம் இல்லை குரு பகவானுக்கோ பாலாபிஷேகம். ஏன்னா குரு நம்ம கடகத்துக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுறோம். அப்போ உச்சம் பெறுகிற நிலை. இப்போ நீர்நிலையில் இருக்கிற ஒரு கடவுள் இல்லை பாலாபிஷேகம் இது மாதிரி செஞ்சுக்கும் போது உங்களுக்கு உச்சஸ்தானம், அதாவது உங்கள் சந்திரனை ஆக்டிவேட் பண்ணி பெரு லெவலில் கொண்டு வர ட்ரை பண்ணுறோம். ஆக மொத்தம் உங்களுக்கு நீச்சபங்க ராஜயோகம் மன தெளிவாயிரும். இப்போ மனசு தெளிவானானே என்ன வந்துடும், நேராக தொழில் சம்மந்தப்பட்டதில் கூட்டுகள் வர ஆரம்பிக்கும். வெளியூர் தொடர்பு, புது நபர்கள் அறிமுகம் இருக்கும். ஒரு தொழிலை விருத்தி பண்ணக்கூடிய காலகட்டத்துக்கு உண்டான சிந்தனைகள் வருகிறோம். அப்போ ஆனால் கடன் வாங்கி பண்ணக்கூடாத காலகட்டம். இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்போ வேண்டாம், ஆல்ரெடி இருக்கிறத மெயின்டைன் பண்ணி புதுசாக மாற்றிக்காங்க. அப்போ புது இன்வெஸ்ட்மெண்ட் இப்போது காலம் அல்ல. ஆல்ரெடி இருக்கிற பிஸ்னஸை அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். இப்போ அது டவுட் வந்து நிற்கும், சார் கூட்டு பண்ணுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் வராங்க, பண்ணிக்கலாமா? ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, இல்லை புதுசாக ஒரு ஐடியா வந்திருக்கு, அந்த புதுசாக ஆரம்பித்தா நல்லா இருக்கும்னு தோணுது, பண்ணலாமா? இதெல்லாம் பார்க்கும்போது ஜாதக ரீதியாக பார்த்து கரெக்டாக இருக்கா, உண்மையாகவே பண்ணலாமா, பண்ணால் நல்லா இருக்குமான்னு பார்த்துட்டு பண்ணணும். ஏன்னா லக்னம் தசாபுத்தி அந்த நிலையும் பார்க்க வேண்டியது. சந்திரன் வைத்து பார்க்கும்போது ஆவரேஜ். ரைட். இப்போ முக்கியமான விஷயம் என்ன, உங்கள் லாபத்தில் பார்த்திங்கன்னா சனி பகவான் 11ஆம் வீட்டை பார்க்குறனால லாபத்தில் சிறு குறை உண்டு. குறைன்னா என்ன சொல்லணும்னா, ஆஃபர் போட்டு சம்பாதிக்க வேண்டிய ஜாதகங்க. பிஸ்னஸில் எப்படின்னா ஆஃபர் கொடுக்கணும். அப்போ இந்த இடத்துல தக்க வச்சுக்க நம்பர் ஆஃப் கஸ்டமரையும் உங்கள் பிராண்டடையும் தக்க வச்சுக்க வேண்டிய காலகட்டம். அதை தக்க வச்சுக்கிட்டிங்கன்னா பின்னாடி ஜெயிச்சு வந்துடுவீங்க. சனி பகவான் 2ஆம் இடத்துக்கும் தொடர்பு, 11க்கு தொடர்பு. இப்போ 2-11 சனி தொடர்பு. ஆஃபர் கொடுக்கறது, வேலை செய்யும் இடத்துல வேலையாட்கள் அவங்க திறமையான வேலையாட்கள், சம்பளம் அதிகமாக கொடுத்து திறமையான வேலையாட்களை போட்டுக்கிட்டு செய்யும்போது சக்ஸஸ் ஆகிடுவீங்க. அடுத்து பார்ப்போம். பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது பார்க்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா பூர்வீக மைண்டில் அதே ஓடிட்டுருக்கும். குழந்தை பிறப்பு, பொதுவாக குழந்தை பிறப்புக்கு உண்டான காலகட்டம். இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட்டு பார்க்குறவங்களுக்கு சக்ஸஸ் ஆகுங்க. இயற்கையாக பார்க்குறவங்க அது தவறில்லை. நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பார்க்கக்கூடியவங்க குழந்தை சம்மந்தப்பட்டது அவங்களுக்கு யோகமாக இருக்குது. ட்ரீட்மெண்ட் மூலம் சக்ஸஸ் உண்டு. இப்போ தான் கொஞ்சம் பெரிய ட்ரீட்மெண்ட்டில் போக ஆரம்பிப்பாங்க. இது நடக்கும், இனிதே நடக்க வாய்ப்பு உண்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, பொதுவாக அந்த வந்தானே உங்களை தத்து கொடுத்து எடுத்திருக்காங்களா, இல்லை உங்கள் குழந்தையை எடுத்துக்க சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்குறது. இது இப்போ ஏன்னா தந்தை மகன் உறவு இது ரொம்ப முக்கியம். தந்தை, அதாவது இந்த ஜாதகத்தில் யார் ஜாதகர் மற்றும் அவங்க தந்தை ஆணாக இருந்தால் தான் தந்தை மகன் டைரெக்டாக சொல்லணும். இப்போ தந்தை மகன் உறவில் கொஞ்சம் கவனம். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அப்பாவோட பேச்சுவார்த்தைகள், தந்தை வழி உறவுகள், அவங்களாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கேள்விகள் கேட்குற மாதிரி இருக்கும். ஆனால் ஃபைனல் நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவீங்க. அப்போ
தந்தையின் உடல்நிலையும் தாயின் உடல்நிலையும் கொஞ்சம் பார்த்துக்கிறது ஒரு பாயிண்ட் தாங்க. இந்த ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது. உங்களோட ஹெல்த் பெட்டர். ஆனால் இந்த காலகட்டத்தில் தாய் தந்தையின் உடல்நிலை கொஞ்சம் கவனம். அப்போ இப்போ தான் அம்மாவோட ரிலேஷன்ஷிப் இப்போ இன்னும் நல்லா தாய் வழி உறவுகள் ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். தந்தை வழி உறவு ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் அதை வச்சுக்கிட்டு பெரிய பிளான் பண்ணும்போது கவனமாக இருங்க. உங்களை உடன் பிறந்தவங்க, இளைய சகோதரர்கள் அவங்களோட அந்யோன்யம் ஏற்படும். இப்போ கவனிக்க வேண்டியது, இந்த நேரத்தில் குறிப்பாக பணத்தை ரொட்டேட் பண்ணுறதுக்கு போய் நகையை அடகு வச்சு பணத்தை வாங்க தோணும். ஃபஸ்ட்டு கையில் இருக்கிற பணத்தை கொண்டு போய் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை போட்டு வட்டி வாங்கிக்கிறது பெட்ரு. இந்த வயதானவங்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயம்னா உணவு வழக்கத்தை பார்த்துக்காங்க. இந்த மூட்டு கால் சம்மந்தப்பட்டது, ஸ்கின் சம்மந்தப்பட்ட அலர்ஜி உண்டு. நிறைய பேத்துக்கு இந்த ஃபைல்ஸ் சர்ஜரி நிறைய பேத்துக்கு இயற்கையாகவே பண்ணியிருப்பாங்க. ஒரு சிலர் இந்த தத்துவமே அதுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு பொதுவாகவே இந்த ராசி தத்துவம் உண்டு. அந்த மாதிரி பண்ண வேண்டியதாக பண்ணணும் இப்போ தான் தோணுது. ஒரு சிலருக்கு வருந்தால் இப்போ பண்ணிக்கலாம்னா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். ரைட். அடுத்து முக்கியமான விஷயம் என்ன, டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணலாமா, மற்றவங்களை ஜாமீன் கையெழுத்து போடலாமா, அதெல்லாம் பாதிப்பு இல்லை. மற்ற லக்ன ரீதியாக மற்ற ரீதியாக போடலாம். நிறைய கேள்விகள் இது மாதிரி தான் கேட்குறீங்க, அந்த மாதிரி பாதிப்பு இல்லை. அப்புறம் தொலைதூர பயணம் உண்டு, புனித நீராடுதல் உண்டு, குலதெய்வ கோயிலுக்கு சென்று வர அமைப்பு உண்டு. அது குலதெய்வ கோயிலில் காவல் தெய்வம் அனுகிரகம் உண்டு. அந்த அனுகிரகத்துக்காக பண்ண வேண்டியிருக்க பொங்கல் வைத்து வழிபட உண்டு. ரைட். இப்போ என்ன பரிகாரம் பண்ணிக்கிட்டா இந்த சில வருடங்கள், இப்போ இந்த வருடத்துக்கு ஃபஸ்ட்டு பரிகாரம்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு, குரு பகவான் வழிபாடு தாங்க பிரதானமாக. ஏன்னா குரு 5 8 மறையும் பொழுது உங்கள் பணம் சம்மந்தப்பட்டது வேறு இருக்குது. உங்களுக்கு யாராவது பணம் தரணும்னு கேடுங்க, அவங்ககிட்ட பணம் இருக்கும். இப்போ குரு பகவான் வழிபாடு சிறப்பு. சரி. இப்போ சனி பகவான் என்ன பண்ணுவோம், சனி பகவான் ஏன் நல்ல நிலையில் இருக்கிறனால, ஆனால் 11ஆம் ஸ்தானத்தையும் 2ஆவது ஸ்தானத்தையும் இந்த அமௌண்ட்டை கொஞ்சம் லேட் பண்ணி கொடுக்கறது, ப்ராஃபிட்டை கொஞ்சம் குறைக்கிறார் இல்லையா, அதற்கு குடும்ப சனீஸ்வரர் இல்லை மங்கள சனீஸ்வரர் அப்படின்னு சொல்கிறது. குடும்ப சனீஸ்வரர் அவர் எங்கே, கும்பகோணம் அருகில் திருநறையூர் பக்கத்தில் குடும்ப சனீஸ்வரர் இருக்கார். அது பார்த்திங்கன்னா சிவன் கோயில் அருகில் சின்ன, அது கணவன் மனைவியோடு இருக்கிற ஸ்தலங்கள். இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நிச்சயமாக மாந்தி சம்பந்தப்பட்ட தோஷம் இருந்தால் சனீஸ்வர தோஷங்கள் அனைத்தும் விலகக்கூடிய அம்சம் உண்டு. உங்களுக்கு ராசி எண்களாக குறிப்பாக இந்த நன்கள் பயன்படுத்தினா ரொம்ப நல்லாயிருக்கும். 9, 3, 2ஆம் நம்பர் மட்டும் பார்க்கணும் நல்லா இருக்கா. 2க்கு பதிலாக உங்களுக்கு 1ஆம் நம்பர் பயன்படுத்துங்க. 2ஆம் நம்பர் மற்ற அம்சத்தை பார்க்கணும். இதை பண்ணிட்டா வளர்ச்சி வெற்றியாக இருக்கும். ஆக மொத்தம் சக்ஸஸ் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கிற வருடம். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். பார்ப்போம்.